மாடு மேய்க்கிற மாதிரி இது இந்த பூச்சியை மேய்க்குதுன்னு சொன்னாங்க. அப்ப எறும்புகள் வந்து மேய விடுறது மட்டும் இல்லாம அதனுடைய கூட்டுக்குள்ளேயே கூட்டு போய் பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. எறும்புக்காக இந்த பூச்சி வேலை பார்க்குது. அதனால எறும்புகள் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி அஸ்வினி பூச்சிகள் இருக்கு அப்படின்றத பார்த்துருச்சுன்னா அது போய் லாக் பண்ணிடும். ரெக்க முளைச்சு பறந்துடக்கூடாது, ஆமா தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே எறும்புகள் வந்து 2 கில்லாடித்தனமான விஷயம் சைக்கோவான எறும்பா இருக்கு. ஏன்னா இவங்க நம்மளை சாப்பிட்றதுக்காக கூட்டு போல, நம்மளை சும்மா நமக்கு தேவையான சாப்பாடை தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு அந்த பூச்சிக்கும் தெரியும். அந்த மாதிரி பொன்வண்டு வந்து இதை சாப்பிட வந்தா எறும்புகள் கூட்டமா சேர்ந்து அதை வந்து விரட்டி. எறும்பு வாழ்க்கையும் கொடுக்குது, வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யுது. எறும்புன்றது ஒரு முதலாளி மாதிரி, பூச்சின்றது தொழிலாளி மாதிரி. ஆமா, இப்ப எறும்புகள் இதை பார்த்துக்கலன்னா என்ன நடக்கும்? ஆமா, என்ன ஆகும்? போன வீடியோலயே சொல்லியிருந்தோம் எறும்பை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்ட்டு. அந்த வீடியோவோட கடைசியிலே சொல்லியிருந்தோம் நம்ம மாடை வச்சு என்ன பண்றோமோ அதே விஷயத்த எறும்பு ஒரு பூச்சியை வச்சு பண்ணுது. கரெக்டா? ஆமா. அது என்னன்னு எலாபரேட்டா ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க, எறும்பு மாடு எப்படின்னா இப்ப நான் சொல்லியிருக்கேன், எறும்புகள் வந்து இப்போதைக்கு 13,800க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க உறுதி செய்யப்பட்டது. ஆமா, அதுல நம்ம பாக்குற அந்த கருப்பு எறும்புகள் இருக்குல்ல, அந்த செடிக்கு பக்கத்துலலாம் சாமி எறும்புகள், அந்த மாதிரி எறும்புகள் வந்து ஒரு விஷயம் பண்ணும். என்னன்னா ஏபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பூச்சி இருக்கு. இத வந்து அஸ்வினி பூச்சி அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து சொல்லுவோம். இந்த பூச்சி வந்து என்ன பண்ணும்னா இலையில இருக்கக்கூடிய சாறு இருக்குல்ல, அதை வந்து உறிஞ்சி எடுத்துட்டு அது அதனுடைய பின்புறத்துல இருந்து தேனா வந்து வெளியிடும். ஹனி டியூ அப்படின்ற தேனா வந்து வெளியிடும். இப்ப இது வந்து எறும்புகளுக்கு தெரியும். அதனால எறும்புகள் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி அஸ்வினி பூச்சிகள் இருக்கு அப்படின்றத பார்த்துருச்சுன்னா அது போய் லாக் பண்ணிரும். சுத்தி வளைச்சிரும். ரவுண்டு கட்டிட்டு அதனுடைய வாயில வந்து கவ்வி அது வந்து அப்படியே தன்னுடைய இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு தனியா இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த செடி நிறைய இருக்கும் பாருங்க, அந்த இடம் கூட்டிட்டு போய் மேய விடும்போது அந்த பூச்சிகள் இருக்குல்ல அது போய் மேய்ஞ்சிட்டு அது வந்து மேய்ஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது போய் அதனுடைய முதுக, அதனுடைய ஆண்டனா அப்படின்ற அந்த ஒரு உணர்கொம்புகள் அதை வச்சு எறும்புகள் வந்து அந்த பூச்சியினுடைய முதுகுல வந்து தட்டுன உடனே நம்ம எப்படி இப்படி கறந்தோம்னா பால் வருது, அது மாதிரி தட்டுன உடனே அது வந்து ஹனி டியூ அப்படின்ற அந்த ஒரு தேன் மாதிரியான திரவத்தை வந்து ரிலீஸ் பண்ண உடனே இந்த எறும்புகள் வந்து குடிச்சிரும். அப்ப எறும்புக்காக இந்த பூச்சி வேலை பார்க்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த பூச்சியை வந்து இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ரெக்க முளைக்கும். அது ரெக்க முளைச்சு பறந்துடக்கூடாது, தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே எறும்புகள் வந்து 2 கில்லாடித்தனமான விஷயம் ஒன்னும் அந்த ரெக்கையை வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுரும், அதுக்கு வலிக்காத மாதிரி. ஆனா அதனால பறக்க முடியக்கூடாது அந்த மாதிரி. ரெண்டாவது என்ன பண்ணும்னா அதே எறும்புகள் வந்து ஒரு வகையான கெமிக்கலை வந்து வெளியிடும். அது நடக்கிற பாதையில அந்த அஸ்வினி பூச்சிகள் வந்து நடக்கிற சைக்கோவான எறும்பா இருக்கு. அந்த கெமிக்கலை வந்து இது சுவாசிச்சிருச்சுன்னா இது ஒரு மாதிரி போதை நிலைமைக்கு வந்து போயிடும். இந்த பூச்சிகள் ஒரு மாதிரி அதனுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அதனால அதுக்கு அந்த போதை பிடிச்சி எறும்புகள் கூட இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மயக்கி அதை வந்து வசியம் பண்ற மாதிரி வசியம் பண்ணி வச்சிரும். இப்ப இந்த பூச்சிகளுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. எப்படின்னா இந்த பொன்வண்டு இருக்குல்ல, அது மாதிரியான வண்டுகள் வந்து லேடி பக்ஸ் அப்படின்னு அது வந்து இந்த பூச்சிகளை தான் வேட்டையாட வரும். அப்ப எறும்புகள் வந்து சுத்தி நின்று அதை அடிச்சு வரட்டும். நம்ம எப்படி பசுமாடை வளர்க்கும் போது அதை வந்து அடிக்கிறதுக்கு நாய் வந்தாலும் அல்லது வேற ஏதாவது உயிரினம் வந்தாலும் அடிச்சு வரட்டும், அந்த மாதிரி பொன்வண்டு வந்து இதை சாப்பிட வந்தா எறும்புகள் கூட்டமா சேர்ந்து அதை வந்து விரட்டி. எறும்பு வாழ்க்கையும் கொடுக்குது, வாழ்க்கையை கெடுக்கவும் செய்யுது. வாழ்க்கை கெடுக்கல அப்படின்றத நான் சொல்ல போற வச்சு பாருங்க. இப்ப இது பண்ணது இல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அதனோட முட்டை இருக்குல்ல, அஸ்வினி பூச்சிகளினுடைய முட்டை, அதை இந்த எறும்புகளே பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும்னா இப்ப மழை நேரம்லாம் இருக்குன்னு வைங்க,
அந்த நேரத்துல அந்த முட்டைகளை இவங்களுடைய புத்துக்குள்ளேயே கொண்டு போய் பாதுகாப்பா வந்து வச்சுட்டு வந்துரும். அப்படி வச்சாச்சுன்னா மழை பெய்யறனால அந்த முட்டை வந்து பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு கண்ணுக்குட்டியை பொத்தி பாதுகாப்போமோ அது மாதிரி எறும்புகள் வந்து அந்த அஸ்வினி பூச்சிகளினுடைய சின்ன சின்ன இது அடுத்து பிறக்கக்கூடிய குஞ்சுகளை வந்து பார்த்துக்கும். இது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னா இது வந்து கவ்வுது இல்ல இப்படி வாயால கவ்வும் போது அதை தூக்கும் போது இந்த அஸ்வினி பூச்சிகளும் அதனுடைய காலெல்லாம் மடக்கி பவ்யமா இருந்துரும். ஏன்னா இவங்க நம்மளை சாப்பிட்றதுக்காக கூட்டு போல, நம்மளை சும்மா நமக்கு தேவையான சாப்பாடை தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு அந்த பூச்சிக்கும் தெரியும். அதனால அது தப்பிக்க கூட முயற்சி பண்ணாம முறை தான் தப்பிக்க முயற்சி பண்ணும். ஆனா இது பண்றதை பார்த்துட்டு எறும்புகள் நமக்கு நண்பன் தான் புரிஞ்சுக்கிட்டு அது இழுத்தபடி அது கூடவே வந்து போயிடும். தலைவிதி தான் இறங்கிருச்சு, வேற என்ன பண்ண. ஆனா உண்மை என்னன்னா இந்த பூச்சிகள்லாம் இருக்குல்ல, இது தனியா இருக்கிறத விட எறும்புகள் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பே. ஏன்னா இதுக்கு தேவையான உணவை இதுவே கூட்டு போய் மேய விட்டுடும். மேய விட்டுட்டு மறுபடியும் கூட்டு வந்துடும். இப்ப சில விஷயம் நடக்கும். என்னன்னா இந்த அஸ்வினி பூச்சிகளுக்கு ஆபத்து ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா அப்ப எறும்புகள் வந்து மேய விடுறது மட்டும் இல்லாம அதனுடைய கூட்டுக்குள்ளேயே கூட்டு போய் பாதுகாப்பா பார்த்துக்கும். வெளியே வராம மற்ற பூச்சிகள் வந்து இதை வேட்டையாட விடாம அப்படியும் பாதுகாக்கும். இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்ப இலை இருக்கிற இடத்துக்கு இது ஏன் அங்க கூட்டு போகணும்? இது பேசாம இலைய பறிச்சுட்டு வந்து இதை வீட்டுக்குள்ளேயே அதாவது அதனுடைய புத்துக்குள்ளேயே வச்சுட்டு அங்கேயே மேய விடலாம்ல. எறும்புன்றது ஒரு லெஜெண்ட்ல, அதனால எப்படி வேலை பார்ப்போம். இன்னொன்னு என்னன்னா இலை வந்து தாவரத்தோட சேர்ந்து ஒரு செடியோட இருக்கும்போது தான் உயிரோட்டமா இருக்கும். இலையில கீழே விழுந்தா இறந்துரும், மக்கி போயிரும் இலை. அதனாலதான் இது வந்து அப்படியே தூக்கிட்டு போய் இலை இருக்கிற இடத்துக்கே விட்டு மேய விட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கும். வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாம சுத்தி ஏதாவது எனிமீஸ் வராங்களா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு அது வந்து குடிச்சு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் போய் அதனுடைய முதுகுல ஒரு தட்டும், அது தேனை கொடுக்கும். இது வந்து இங்க நம்ம இருக்கிற ஊர்லயே நடக்கும். நீங்க ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டி மரத்துக்கு கீழே பைக்கை நிப்பாட்டிட்டீங்கன்னு அந்த பைக்கு சீட்ல பார்த்தா திடீர்னு பிசு பிசுன்னு என்னமோ அறியாம அது வந்து இந்த அஸ்வினி பூச்சிகள் வெளியிடக்கூடிய அந்த தேன் தான். அது மரத்து மேல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா அது அப்படியே இது மேல வந்து விழும் சொட்டு சொட்டா. சோ இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப எறும்புகள் இதை பார்த்துக்கலன்னா என்ன நடக்கும்? என்ன ஆகும்னா இந்த பூச்சிகள் வந்து ஒண்ணு வேட்டையாடப்பட்டு இந்த இனமே அழியும். இன்னொன்னு என்னன்னா இது சாப்பிடுது இல்ல அந்த சாறை குடிச்சிட்டு இது வந்து தேன் வந்து சொட்டும். ஆனா இப்ப தட்டுனா வரக்கூடிய அந்த தேனை விட இது கம்மியா தான் அதுவே வந்து கழிவா வந்து வெளியேற்றும். அப்படி கம்மியா வெளியேற்றுறதுனால என்ன நடக்கும்னா அதனுடைய உடம்புலயே அது வந்து படும். அப்படி படும்போது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் குறிப்பா பாக்டீரியாஸ் அதெல்லாம் அந்த இடத்துல வளர்ந்து பூஞ்சை காளான் மாதிரி வளர்ந்து அந்த உயிரே வந்து இறந்து போயிடும். ஸோ அது நடக்காம எறும்பு அதை வந்து தட்டி அது அதிகமான கழிவை வெளியேற்றுறது அது இப்படியே இது வந்து குடிச்சிருது அந்த ஹனி டியூவை. அதனாலதான் அந்த அஸ்வினி பூச்சிகளை வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ ஒண்ணுக்கொன்னு இது ரெண்டுமே வந்து உதவியா இருக்குது. இந்த மாதிரி வந்து எறும்புகள் இருக்கு. இப்ப மாடு மேய்க்கிற மாதிரி இது இந்த பூச்சியை மேய்க்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எறும்புகள் வந்து விவசாயம் பண்ணும். அப்படி அது எப்படி விவசாயம் பண்ணும், அதை எதை வளர்த்து சாப்பிடும் அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோ ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சீரியல்ல கடைசியில தொடரும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹைலைட்டான விஷயத்தை வைப்பா இல்ல, அந்த மாதிரிதான் எறும்புன்றது ஒரு முதலாளி மாதிரி, பூச்சின்றது தொழிலாளி மாதிரி. ஆமா, இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்ல மறந்துட்டேன். இப்ப எறும்புகள் வந்து இந்த மாதிரி அஸ்வினி பூச்சிகளை கொண்டு வந்து வைக்கிறதுல அதுலயே மற்ற எறும்புகள் வந்து படையெடுத்துட்டு வந்து அதை திருடிட்டு போயிடும். அதை நாங்க அடிமையா வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த அடிமைகளை ஐடி ஆபீஸ் மாதிரி தாங்க இருக்கு. வெளியே ஆபீஸ்ல பண்ணுவாங்கல்ல, கரெக்ட் அப்படித்தாங்க இருக்கு. அந்த மாதிரிதான் இது தூக்கிட்டு போயிட்டு இதை அடிச்சு போட்டுரும். மற்ற எறும்புகளை விரட்டி விட்டுட்டு அந்த அஸ்வினி பூச்சிகளை மற்ற எறும்புகள் வந்து கொண்டு போயிடும். கரெக்ட். அப்ப நான் சொன்னது உண்மையிலே கரெக்ட் தான். முதலாளி எப்படி வந்து தொழிலாளியை வந்து எல்லாத்தையும் பண்ணி கவர் பண்ணி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி பெனிஃபிட்ஸ் கொடுப்பார்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா எறும்பு வந்து ஒரு சில மாதிரி நல்ல கெட்டவேன்னு சொல்லல, திடீர்னு நல்லது மாதிரி கரெக்டா இருக்குங்க. ஒரு ஓனருக்கு வந்து ஒர்க்கருக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க, அது மாதிரி இது வந்து மயக்கி வைக்குது இல்ல, முட்டையான பாதுகாப்பை கொடுக்குது, வாழ்க்கையை கொடுக்குது, அது இதுக்கு தேவையான உணவு. அப்ப எறும்பு சீக்வல் டு ஓனர், அந்த பூச்சி அஸ்வினி பூச்சி சீக்வல் டு ஒர்க்கர் எம்ப்ளாயி. ஓகே, இதுதான். ஓகே, இந்த வீடியோல எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்குன்னா அடுத்த வீடியோக்கான ஹிண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.